பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு நல்ல வாக்குத்தத்தமான வசனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பதற்கு பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறார் இல்லையா? ஏன்னா எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் ஒரு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. ஆண்டவர் எதையுமே இலவசமாய், ரட்சிப்பு ஒன்றுதான் உனக்கு இலவசம். ரட்சிப்பு என்றுதான் ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றுக்குமே நாம் கிரயங்களை செலுத்தி தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதுவுமே நம்புறீங்க? அதனால தான் சொல்றேன், நிறைய செபிங்க, நிறைய உபவாசம் பண்ணுங்க, நிறைய வேதம் வாசிங்க, புரியுதா? ஆலயத்துக்கு தவறாம வாங்க, ஊழியம் செய்யுங்க, ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க இல்லையா? ஒரு மனமா இருங்க, ஒற்றுமையா இருங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிற கிரயங்கள். நாம் அதை செலுத்தணும். சும்மாலாம் பரலோக தெய்வம் நமக்கு உதவி செய்வதில்லை. நான் சொல்லிய இந்த வார்த்தைக்கெல்லாம் நீ உண்மையாய் செவி கொடுக்கும் போதுதான் இப்போது சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம் எல்லாம் மேல வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். சரி, நான் போன வாரம் வந்து ஆலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் என்ன பேசணும் சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னாரு, இவர்கள் மேன்மையா இருக்கணும்னா இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற அதிகாரங்களை உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா சொல்லுங்க, கவனிங்க. அதிகாரங்கள் இருக்கிறது. இப்போ எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, புரியுதா? இருக்கா? எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. குடும்ப தலைவனா அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது இல்லையா? ஒரு கம்பெனியில ஒரு நல்ல அதிகாரியா இருந்தா அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, மேலான அதிகாரம் இருக்கிறது. கவனிங்க, இந்த அதிகாரங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? நிறைய பேருக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நாம் சரியாய் புரிந்து கொள்ளாதனால்தான் பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி நம்மளை இன்னும் பாருங்க அந்த குருட்டு தன்மையிலேயே வைத்திருக்கிறார். இந்த அதிகாரங்களை அறிந்தவர்கள் அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி இல்லையா? ஆமா, வானத்திலும் இயேசு சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும், என்ன அதிகாரம்? சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க? செயல்படுங்கன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க புறப்பட்டு போய் அந்த அதிகாரங்களை செயல்படுத்துங்கள். ஆமா சொல்லுங்க. சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாளும் நான் உங்களோடு கூட இருப்பேன். கைதட்டி ஆண்டவரை போட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க, இந்த உலகத்திலே சகல அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை பிலிப்பியர் ரொம்ப அழகா சொல்கிறார் இல்லையா? வானத்திலும் பூமியில் உள்ள அனைத்தும் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது இல்லையா? சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொண்டு பயன்படுத்தும் போது இல்லையா, சத்துரு பயப்படும், பிசாசு பயப்படும். கவனிங்க, நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அமெரிக்கா தேசத்துல ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் 2 பேரும் பேசிக்கொண்டிருந்தார்களாம். இவங்களுடைய பேச்சை தடை செய்வதற்காக பிசாசானவன் கவனிங்க ஒரு ஒரு குரங்கு ரூபம் எடுத்து அவங்க பேசுவதை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருந்தான். கவனிக்கணும்,
கவனிங்க. ஆண்டவர் யோசிச்சாரா, நான் தான் எல்லா அதிகாரத்தையும் இவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் இல்லையா, இவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆவியை விளக்குவார் என்று இயேசு அந்த ஊழியக்காரனை குறித்து யோசித்தாராம். அந்த ஊழியக்காரன் என்ன நினைச்சாருன்னா, ஆண்டவர் இயேசுவே இருக்கிறாரு இல்லையா, அவர் விடவா நானு, அதனால அவர் என்ன பண்ணுவாரு, இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆவியை விளக்குவான்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்படி யோசித்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த சத்துரு விளையாடி கொண்டே இருந்ததாம். உச்சகட்டம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அப்போ இந்த ஊழியக்காரர் இயேசுவின் நாமத்துல போ பிசாசே சொன்னவன பாருங்க, அந்த ஆவி விலகிட்டான். அப்போ அந்த ஊழியக்காரர் கேட்டார், என்ன ஆண்டவரே, இந்த ஆவி இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது, நீங்க சும்மா இருக்கீங்களே, உங்களுக்கு தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டாராம். அப்ப இயேசு சொன்னாராம், நான் தான் அந்த அவள் அதிகாரத்தை உன் கையில கொடுத்துருக்கேன்ப்பா. எத்தனை வீட்டுல இப்படிப்பட்ட பேய்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது தெரியல இல்ல? கவனிங்க, ஏதோ ஒரு ரூபத்துல உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க தொழில, உங்க வியாபாரத்துல இல்லையா, இப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் ஆவிகள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதிகாரத்தை புரிந்து கொண்டவர்கள் அந்த ஆவிகளை விரட்டி வெற்றி பெறுகிறார்கள். இந்த அதிகாரத்தை அறியாதவர்கள் இன்னைக்கும் இல்லையா இல்லையா, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இப்படி பாடு பாடிக்கின்னு உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், எங்க வீட்டுல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் முதல்ல அந்த ஆவியை கட்டுவேன். ஏதோ பேய் உள்ள வந்திருக்கு, பேய் உள்ள வந்திருக்கு, பொல்லாத அசுத்தாவி போ இயேசுவின் நாமத்துல. நம்ம எங்க வீட்டு மேல, எங்க குடும்பத்து மேல, எங்க பிள்ளைகள் மேல இல்லையா, என்னுடைய குடும்ப, என் சபை மேல உனக்கு அதிகாரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல போ என்று அந்த ஆவியை இனம் கண்டுபிடிச்சு விரட்டும் போது பாருங்க, அந்த ஆவிகள் விலகும். ஆமா, இயேசு அதை செய்தார். இயேசு உபவாசத்தை முடித்து அவருக்கு பசி உண்டான போது சாத்தான் அதை பயன்படுத்தி கொண்டு உள்ளே வருகிறான் இல்லையா. இயேசுவை அவன் பல விதத்தில் சோதிக்கிறான், 3 சோதனைகளை கொடுக்கிறான். இந்த 3 சோதனைகளையும் இயேசு புரிந்து கொண்டு அந்த சோதனையிலே அவர் வெற்றி பெற்றபடினால வேதம் சொல்கிறது, கொஞ்ச காலம் சாத்தான் அவரை விட்டு விலகி போனான். எப்ப விலகி போவார் ஆண்டவர்? ஆண்டவர் எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறார். ஒரு முறை இயேசு கிட்ட ஒரு தகப்பனார் ஓடி வந்து, இயேசுவே, என் மகன் மரண வியாதியில் இருக்கிறான், அல்லது அவனுக்கு ஒரு பிக்ஸ் வியாதி இருக்கு, அது அவனை நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளி விடுகிறது, நான் அதை விரட்ட வேண்டும் என்று உம்முடைய சீஷர்கிட்ட போய் சொன்னேன். சீஷர்கள் முயற்சி எடுத்தார்கள், ஆனா முடியல. இயேசுவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று இயேசு கிட்ட போய் அழுறான். இயேசு அவனுடைய அழுகை பார்த்து அவனுக்கு அற்புதம் செய்யல. நீ என்னை விசுவாசிக்கிறாய், இதை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, நீ நம்புறியா? புரியுதா? இதை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, நம்புறியா? ஆமா ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று அந்த தகப்பன் கேட்டான். இயேசுனாரு, இயேசுவின் நாமத்துல இல்லையா, பொல்லாத பிசாசே போ சொன்னாரு. அந்த ஆவி அவனை விட்டு போய்விட்டு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். புரியுதா? நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த வருஷம் நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிற அதிகாரங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சரி, முதல் காரியம் நம்ம வாசிக்கலாம். ஒரு விசுவாசிக்கு உள்ள ஒரு அதிகாரத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். நமக்கு தெரியும், யோவான் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. யாருடைய நாமத்தின் மேல் விசுவாசம்? இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மேல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். கைத்தட்டுங்க பார்க்கலாம்.
கையை தட்டி ஆண்டு மையப்படுத்து. என்ன அதிகாரம்? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இந்த ஆண்டவர் இயேசுவை அண்டிக் கொண்டீங்க? அப்ப நீங்கள் அத்தனை பேருமே தேவனுடைய பிள்ளைகள் என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பலமுறை பிசாசு உங்கள்கிட்ட வந்து நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது, நீ ஒரு பாவி, நீ ஒரு விபச்சாரக்காரன் இல்லையா, நீ அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுடைய விசுவாசத்தையோ உங்களுடைய நம்பிக்கையோ தடுமாற செய்வான். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் என்ற தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு இரவு, சனிக்கிழமை இரவு மறுநாள் பிரசங்கம் பண்ணுவதற்காக செய்தியை தயாரித்துக் கொண்டிருந்தாராம். கவனிங்க கவனிங்க, இந்த அதிகாரத்தை நீ புரியணும். அப்போ சாத்தான் லிட்டரலா வந்து நிக்கிறான் அவர்கிட்ட. என்ன ஓய் ஓய், என்ன பிரசங்கமா நாளைக்கா? சரி, நீ என்னென்ன பாவம் செஞ்சு தெரியுமா சொல்லிட்டு அவர் செஞ்ச எல்லா பாவத்தையும் பெரிய லிஸ்ட் போட்டு வந்து நின்னார். புரியுதா? நீ செய்யற பாவம் ஒண்ணு தெய்வத்துக்கு தெரியும், ரெண்டாவது யாருக்கு தெரியும்? பிசாசு தெரியும். ஒரு பெரிய லிஸ்ட போட்டு பார், இவ்வளவு பண்ணி இருக்கிறேன், நாளைக்கு போய் நீ சர்ச்சையில பீத்த போறியா, பிரசங்கம் பண்ண போறியா? என்ன அவரு ஒண்ணுமே செய்யலையா? அவர் டேபிள் மேல சரி இவ்வளவுதானா இன்னும் இருக்கான்னு கேட்டார். இந்த தைரியம் ஒண்ணு வரணும். இவ்வளவுதானா இன்னும் இருக்கா? இவ்வளவுதான் தற்சமயம் இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கு பதில் சொல்லிட்டு நாளைக்கு போய் பிரசங்கம் பண்ண கொண்டான்னு சொல்லி இந்த பேப்பரை டேபிள் வச்சுட்டு அங்க இங்கு, அங்க சிகப்பு இங்கு இருந்துச்சா, அதை எடுத்து அந்த பேப்பர்ல ஊத்தினார். பிசாசு கேட்டான், என்ன லூஸ் மாதிரி பண்றேன்னு கேட்டான். நான் லூஸ் இல்ல, நான் இவ்வளவு பாவம் செஞ்சது உண்மைதான், ஆனா எங்க ஏசப்பாவுடைய ரத்தம் என் பாவத்தை கழுவி சுத்திகரித்திருக்கு. ஓட்டாம் பாருங்க, அவன் ஓட்டாம் பாருங்க. நாம் பாவம் செய்து உண்மைதான், நாம் தீமை செய்தது உண்மைதான், நாம் அவருக்கு தூரமாய் போனது உண்மைதான். ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர் என்பதை நீ அறிந்திருப்பாயானால் பிசாசு உங்கள்கிட்ட வாழாட்ட முடியாது. இல்லைன்னா உன்னால தைரியமா தெய்வ சமூகத்தில் நிக்க முடியாது. ஆமா சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கெல்லாம்? நீங்க தைரியமா நிக்க முடியாது. அவன் ஏன்னா அவன் பயில் போட்டிருக்கு, இரவும் பகலும் உங்க மேல குற்றத்தை சாட்டினே இருப்பானா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிசாசுடைய ஒரு காரியம் என்னன்னா, இரவும் பகலும் உங்க மேல குற்றம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும், கவனிங்க, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். கவனிங்க, நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், இரவும் பகலும் நம்ம மேல குற்றம் சாட்டுவதே அவன் வேலை. இயேசுவுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? கோயில வந்து முக்காடு போட்டுனது கும்பிடுது இல்லையா, அது மண்டபம் தெரியுமா? இப்படி கவனிங்க, உங்க எல்லார் மேலையும் குற்றம் சாட்டுகிற ஒரு பிசாசு. ஆமா சொல்லுங்க, விருதாவா யோபு ஆராதிக்கிறான், ஆராதிக்கிறான். நீ அவனுடைய கையின் கையில ஆசை வச்சனால்தான் அவன் ஆராதிக்கிறான். தவிர நீ தொட்டு பாரு, உன்னை என்ன பண்ணுவான், கண்ணாப்படான்னு திட்டுவான் பாரு. ஆமா, அப்படி இரவும் பகலும் நம்ம மேல குற்றம் சாட்டுகிற ஒரு பிசாசுடைய ஆவி இருக்கு. அப்போ நீ தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்திருந்தாதான், அந்த அதிகாரத்தை நீ பெற்றிருந்தாதான் அவன் உன் மேல என்ன குற்றம் சாட்டினாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து இருக்கிறது. அவர் என் ரட்சகர் இல்லையா, அவர் என் பரிகாரி. இயேசு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர்.
இதெல்லாம் நீ தெரிஞ்சாதான் நீ அவனோட நின்று எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னா உன் மேல குற்றம் சாட்டி உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கி, நான்லாம் ஒண்ணு இல்லை பிரதர், நான்லாம் ஒண்ணு இல்லை பிரதர், அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கிடுவான். அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் கொண்டு போய் கடலின் ஆழத்துல போட்டுட்டு இருக்கிறார். அவரே நம்முடைய பாவத்தை பார்க்கல. ஏன்னா பாவத்தை, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று இயேசுக்கு பேரு. அப்போ கவனிங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் அதை புரிந்திருக்கணும். அப்பதான் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயம் பெற முடியும், வெற்றி பெற முடியும் இல்லையா? ஏன்னா தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ தேவனால பிறந்திருக்கிற. எத்தனை பிறந்திருக்கீங்களா? ஞானசானம் எடுத்து அவருடைய பிள்ளையா நீங்க மாறி இருக்கிறீங்க இல்லையா? பரலோக புத்தகத்தில் உங்க பேர் இருக்கிறது, ஜீவ புத்தகத்தில் உங்க பெயர் இருக்கிறது இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இதை நீங்கள் புரிந்து கொண்டாதான் அவன் கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, சாத்தானுடைய தந்திரங்கள் உனக்கு தெரியாதா என்ன? ஹல்லேலூயா. இதை 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 அறியாதா சில பரிசுத்தவான்கள் கூட என்ன பண்ணிட்டாங்க? விழுந்துட்டாங்க. புரியுதா? அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டபடினால நீங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? பக்கத்தால் பார்த்து சொல்லு, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லு. நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை அப்படின்னு என்ன அர்த்தம்? சகல அதிகாரத்தையும் பெற்று இருக்கிற. ஏன் சொன்னார் இல்லையா? ஆமா, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம். ஏன்? அவர் தேவனுடைய குமாரன். நீ யாரு? அவர் யாரு? குமாரனுக்கும் பிள்ளைக்கு என்ன வித்தியாசம்? குமாரனுக்கும் பிள்ளைக்கு என்னங்க வித்தியாசம்? இப்படி பிசாசு கடனா சொல்லுவேன். ஆமா, அது சொல்லாம வந்துட்டாரு. எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா. நீ தேவனுடைய பிள்ளை இல்லையா? உனக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை உணர்ந்தவர்கள் வானத்தை அடைச்சிருக்கிறாங்க, சிங்கத்தின் வாயை கட்டி இருக்கிறாங்க இல்லையா? மழை பெய்யாம தடுத்து இருக்கிறாங்க இல்லையா? சூழ்நிலைகளை மாற்றி இருக்கிறார்கள், அற்புதங்களை செய்திருக்கிறார்கள், கடல் மேல நடந்திருக்கிறார்கள், மரித்தோரை உயிர்ப்பித்து இருக்கிறார்கள், சப்பானிகளை நடக்க பண்ணி இருக்கிறார்கள். புரியுதா? நீங்களும் இந்த அதிகாரத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் இந்த வருஷத்தில் ஜெயமாய் வாழ முடியும். இல்லைன்னா இந்த வருஷமும் என்னது? பெண் சரி வேண்டிதான் இல்ல இல்லையா? அதிகாரங்களை பயன்படுத்துங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை, அது மறந்துடாதீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை, அதை மறந்துடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு தேவன் என்னென்ன அதிகாரங்களை கொடுத்தாரோ அத்தனை அதிகாரங்களையும் நீங்களும் பெற்றுக்கொண்டு செயல்படுவதற்காக தான் தேவன் அதை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவர் பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் பயப்படாதே, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அதனால்தான் நமக்கும் ஆண்டவர் அந்த நித்திய ஜீவன் என்ற அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க இல்லையா? பிதாவாகிய தெய்வம் இயேசுவை பார்த்து சொல்றாரு, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேனே. அதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா, தலை நிமிர்ந்து நடக்கணும். ஆமா சொல்லுங்க. ஏன்னா அதிகாரங்களை, இப்போ நம்முடைய ஸ்டாலின் ஐயா இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரா?
இருக்காரா? இருக்காரா? பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? சரி, அவர் முதலமைச்சர் என்ற அதிகாரத்தை வச்சுட்டு இல்லையா, அவர் ஒண்ணுமே செய்யாம இருந்தாருன்னா யாராவது அவர் மதிப்பாங்களா? அவர் முதலமைச்சர் என்ற அந்த அதிகாரத்தை அவர் உடையவராய் இருக்கிறபடினாலதான் இந்த முழு 8 கோடி மக்களும் அவரை அவரை கனப்படுத்துகிறார்கள். புரிதா இல்லையா? புரிதா இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் பட்டத்தை ஆண்டு கொடுத்துறாருன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஆளுவியா? ஆளுவோம் தேசத்தை. ஆளுவீங்களா? ஆமா. காக்கி சொக்கா போட்டாவே என்ன தைரியம் வந்தது தெரியுமா? ஏய் வரம்போ வரம்போ, உன்னோட வீக்கா இருப்பாரு இல்லையா, நீ பொத்துன்னு விழுந்துருவாரு. ஆனா உன்னை வரவா வரவா வரவா, எங்க லைசன்ஸ் எடு, ஹெல்மெட் கொண்டு வந்தியா, கொண்டதை போட்டியா, வந்தியா, அது பண்ணியா. ஏன்? அதிகாரம். அந்த காக்கி சொக்கா போட்டா அவர் ஒரு போலீஸ்காரர். தமிழ்நாடுடைய முத்திரை அவர் மேல இருக்கிறது இல்லையா? ஆமா, லேடிஸ், லேடி போலீஸ் இல்லையா, பழுக்கு பழுக்கு அடிக்குது. ஒரு ஆம்பல் கூட பார்க்காம அடிக்கிறாங்க. ஏன்? அதிகாரம். ஆமா சொல்லுங்க. அந்த காக்கி சொக்கா போட்ட உடனே அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், வாலிபனா இருக்கட்டும், வாலிபள்ளியா இருக்கட்டும் இல்லையா, அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பண்றாங்க. ஆமாங்க, அதை யூஸ் பண்றாங்க. இல்லைன்னா இது இது வெத்து வேட்டு பிசாசு முத்திரை குத்திட்டு போயிடுவான். இப்போ நிறைய பேர் அவன் உன்னை வெத்து வேட்டுன்னா என்ன பண்ணிட்டான்? முத்திரை குத்திட்டான். அவன் பாட்டு வீட்டுல விளையாடுறான். நீ என்ன ஆண்டவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அவர் அதிகாரத்தை உண்டு கொடுத்துட்டாரு. ஏய் சிவி நாமத்தை சாத்தா குஷ்டு வராரு வீட்டுக்காரு, அந்த ஆவியை கட்டி சோமன் அவர் இருக்கும்போது இல்ல வேலைக்கு போயிட்டார். இயேசுவின் நாமத்தில் அவர் இந்த குடிப்பழக்கத்துக்கு நேராக கொண்டு போற பொல்லாத ஆவியை, தவறான பழக்க வழக்கத்துக்கு கொண்டு போற பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அவனை கடிந்து விலகி போ என்று கட்டுறேன்னு சொல்லி ஜோமன்னா அந்த ஆவி கட்டப்பட்டு போயிடும். உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. உங்க குடும்பத்தை சமாதானமாய் கொண்டு போக, உங்க குடும்பத்தை சந்தோஷமாய் கொண்டு போக, உங்க குடும்பத்தை மகிழ்ச்சியாய் கொண்டு போக ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். பைபிள் சொல்றது, நீங்கள் பூமியிலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியிலே கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகமும் கட்ட அவிழ்க்கும். ஆமா சொல்லுங்க, புரியுதா? நீங்கள் பூமியிலே நீங்கள் பரலோகத்தை பார்க்க முடியும். ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. ஏன் ஏன் அவ்வளவு அதிகாரம் உனக்கு இருக்கு. நம்ம அதை பயன்படுத்த முடியாம என்ன பண்றோம்? ஏதோ இயேசு ஏத்துக்கணும், தோத்துறோம் இல்லையா? பைபிள் தெளிவா சொல்லுங்க, அவர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே பெற்று சிறந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. புரியுதா? புரியுதா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 2 6 முதல் 8 வசனங்கள். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், மனுஷனை நீர் நினைப்பதற்கும், மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும், அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். உங்கள் ஆண்டவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? தேவ தூதரும் சற்று சிறியவனாக. அவ்வளவுதான். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி, அவனை முடிச்சுட்டு என்ன அர்த்தம்? முடிச்சுட்டு அர்த்தம், உன்னை ஹானர் பண்ணி இருக்கிறார், முடிச்சுட்டி இருக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாய் வைத்திரு. கைதட்டுங்க பார்க்கலாம். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னான். புரியுதா? புரியுதா? நீங்க யாரு?
அதிகாரி. எதுக்கு அதிகாரி? உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாய் வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அதான் ரோமர் 16:20 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். கைத்தட்டி அவர் பயங்கப்படுத்து. சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்புறீங்களா? 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 நீங்க உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரங்களை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமாய் சாத்தான் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் பரலோகம் அத்தனை அதிகாரங்களை உன் கரத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதை செயல்படுத்தணும், செயல்படுத்தணும். எங்க போனாலும் இல்லையா, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற துரைத்தனங்களை, அதிகாரங்களை, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி கிரிகளை, வானமண்டல பொல்லாத ஆவி சேனைகளை நீங்கள் கட்டி ஜெயிக்க முடியும். ஆமா சொல்லுங்க. அவ்வளோ கவனிங்க, துரைத்தனங்களோட நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், அதிகாரங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். உலகத்தில் அதிகாரம் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லையா மேலான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? நீங்கள் அதை நீங்கள் செயல்படுத்தணும். ஹல்லேலூயா. என்ன நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் எப்படி நீங்க உங்க குடும்பத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு பேர் குடும்பத்தையும் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா? ஒரே ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளை இல்லையா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. காலைல ஏந்த உடனே எல்லா துரைத்தனங்கள், அதிகாரம், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டல பொல்லாத ஆவி சேனையெல்லாம் கட்டி சயம் எடுத்து இல்லையா ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விட்டு நாங்கள் செயல்படுவதனால்தான் சபை சமாதானமாய் போய் கொண்டிருக்கிறோம். ஆமா சொல்லுங்க. அப்பப்போ தலை காட்ட சத்துரு அத மண்டமாலியா அடிக்கிறது போ இயேசுவின் நாமத்துல. புரியுதா? 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 ஸ்தோத்திரம். எபிரேயர் 1:14 வாசிக்கலாம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக. கவனிங்க, எத்தனை ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க தெரியுமா? எத்தனை ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க? 1 ரட்சிப்பு என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவன் இல்லையா அவன் சொல்லுவான், நீ இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. ஏய், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ரட்சிப்பு நான் சொல்லு. ஆண்டவராகிய இயேசுவை இல்லையா உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். உனக்கு வசனம் தெரியணும். இல்லைன்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படல, நீ இன்னும் மனம் திரும்பல, நீ இன்னும் ஒண்ணும் பண்ணல இல்லையா, உன் ஜெபத்துல ஆண்டு கேட்க மாட்டாரு, உன் காரியம் செய்ய அப்படிலாம் பிசாசு உன்னை ஏமாத்துவான். ஏய், கர்த்தருடைய நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன் இல்லையா, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். அப்ப இங்க சொல்றாரு, ரட்சிப்பை சுதந்தரிக்கிற ஒரு நிமித்தம் ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாரும் யாரு? மேல சொல்ற தூதர்கள். தூதர்கள். நீங்க தூதரை நம்புறீங்களா? தூதர்களை நம்புறீங்களா? தூதர்கள் இருக்கிறார்களா? கவனிங்க, நமக்கு ஆண்டவர் பணிவிடை ஆவிகளை வைத்திருக்கிறார். ஆமென். அதுல என் மனைவி ரொம்ப டாப். அவங்கள வேலை வாங்குறதுல எதனா ஒரு காரியம், ஒரு பொருள் காணல, பணம் காணல, ஒரு பொருள்னா பணிவிடை ஆவிகளே, தூதர்களே, இந்த பொருட்களை எங்க வைத்திருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்தினா ஒரு 5 நிமிஷம் தேடி கொண்டு வந்துருவாங்க. நமக்கு ஆண்டவர் பணிவிடை ஆவிகளை வைத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க. புரியுதா? அது யாருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாமலே நம்ம என்ன பண்றோம்? மக்கு பிளாஸ்திரியா வாழ்ந்துனே இருக்கிறோம், மக்கா இருக்கிறோம். 35 கூட தேர மாட்டேது. தேவன் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணிபடை ஆவிகளை நீங்கள் என்ன பண்ணணும்? வேலை வாங்கணும். எப்படி தான் வேலை வாங்கணும்? கவனிங்க,
வேத வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணும்போது அந்த வசனத்தை அவங்க கேட்டு போய் செயல்படுவாங்களா? அதனால்தான் ஒவ்வொரு முறையும் ஜெபத்துல தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு கொடுத்த பிராமிஸ் சொல்லி நீங்க ஜெபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற 105வது சங்கீதம் நினைக்கிறேன், 5:7 பாருங்க, 20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறேன். பைபிள் என் முகத்தை பார்க்காதீங்கப்பா, நீ வசனத்தை புரிஞ்சிட்டினா இந்த வருஷம் இல்லையா ஜெயம் உனக்கு தான், வெற்றி உனக்கு தான். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் மேற்கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எப்போ? தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீ புரிந்து நீ செயல்படும் போது இந்த வருஷம் அற்புதம் நடக்கும். வாசிமா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற, கவனிங்க, அவங்க எப்படி வேலை செய்வாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள். கவனிங்க, கடன் எத்தனை கடன் இருக்கு? எத்தனை கடன் இருக்கு? தைரியமா சொல்லுப்பா, கை தூக்கு. உன் எல்லா ஹிஸ்டரியும் எனக்கு தெரியும், உன் எல்லா ஹிஸ்டரியும் தெரியும். ஆமா, கடன் அட்டை எடுத்துன்னு லோன்னு பேங்க் ஆலயத்தான் தெரியும் எனக்கு. இங்க வந்து இல்லையா, எனக்கு மட்டும் இந்த பெருமை பிடிக்காது. உள்ளதை உள்ளதென்றும் கடன், நான் சொல்றேன், எனக்கு கடன் இருக்குப்பா. ஹல்லேலூயா, கடன் இருக்கு. சரி, இப்போ கடன் மாறணும், என்ன பண்ணுவேன்? இந்த வருஷம் ஆண்டு என்ன வாக்கு பண்ணாரு? அவர் தம்முடைய வானத்தை திறப்பார். வாசிமாக உபாகம் 28. நீ அநேக ஜாதிகளுக்கு ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இந்த வசந்த டெய்லி சொல்லு, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். நீ இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாள் சொல்லி சொல்லி ஜெபிங்க. அந்த வார்த்தையை அவங்க கேட்பாங்களாம். அப்போ அவங்க போய் என்ன பண்ணுவாங்களாம்? உன் கடனுக்கு உண்டான தீர்வை அவங்களால செய்ய முடியும். நம்புறீங்க? நமக்கு அதிகாரம் இருக்குங்க, நமக்கு பணிபடி ஆவி இருக்கிறாங்க, அவங்க செயல்பட ஆயத்தமா இருக்கிறாங்க இல்லையா? நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற வசனங்களை தெரிந்தெடுத்து அதை நீங்கள் ஜெபத்துல, ஆண்டவரே நான் அநேக ஜாதி கடன் கொடுப்பேன்னு சொன்னீங்க, கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களா? ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல என் கடனை மாற்றுவதற்கு தேவையான வழிகளை நீ திறந்து தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவங்க அந்த வார்த்தையை கேட்டு போய் செயல்பட ஆரம்பிப்பாங்க. புரியுதா? அப்ப ஜெபத்துல உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கான பதிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க சொல்லி சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டு சமூகத்துல. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். நாம் அநேக ஜாதி கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன் சொல்லு. டெய்லி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. இந்த வருஷம் முடியும் போது பாருங்க இல்லையா, அவன் சொன்னபடியே நடந்திருக்கும். கையை தட்டி அவர் மையப்படுத்து. தெய்வீக சுகம் வேண்டுமா? வசந்த அறிக்கை பண்ணு, பணம் அறிக்கை பண்ணு. நான் நேற்று அப்படியே பைபிள் தியானம் பண்ணியிருந்தேன். இயேசு கிறிஸ்து தம் சீஷருக்கு கட்டளை கொடுத்து அனுப்பும் போது பல காரியம் சொல்றாரு. அதுல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம், எல்லாம் எடுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், சரி, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். கவனிங்க, நேத்து இதை வாசிச்சேன் நானு. என்ன சொல்றாரு? ஏன் வழிக்கு நீ பணம் கொண்டு போவான்றாரு? உனக்கு வேண்டிய பணத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமா,
நீ ஜெபம் பண்ணா, நீ ஜெபம் பண்ணிப்பாரு இல்லையா? வழிக்காக பொன்னையாவது வெள்ளியாவது தடியை கூட நீ என்ன பண்ண சேர்த்து வைக்க வேண்டாம். நீ வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரம் இருக்கிறான், நீ ஜெபம் பண்ணி இல்லையா என்னுடைய பணிவடை ஆவிகளுக்கு கட்டிட்டா இல்லையா அந்த அன்றொன்றுள்ள தேவையை நான் உனக்கு என்ன பண்ண அற்புதமாய் சந்திச்சிடுவேன். ஆமா சொல்லுங்க. சீஷர்கள் அந்த அதிகாரத்தை அவர்கள் புரிந்து கொண்டபடினால இல்லையா பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லப்பா, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதை விட பெருசு ஒண்ணு இருக்கு. என்னது? என்ன இருக்கு? இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. கவனிங்க, வெள்ளியை விட பொண்ணை விட பெருசு ஒண்ணு ஆண்டவன் கையில கொடுத்திருக்கிறார். என்னது? 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 வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. வெள்ளியை விட பொண்ணை விட எதுவும் கையில இருக்கணும். எது இருக்கணும்? எது இருக்கணும் இல்லையா? எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்றாரு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் உன் கையில இருந்துச்சுன்னா இல்லையா, வழிக்கு நீ பொண்ணை தேட வேண்டாம், வெள்ளியை தேட வேண்டாம், தடியை தேட வேண்டாம். நீ உனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தினா அவை உன்னை தேடி வரும், தேடி வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க நிலைமையை மாறும், சூழ்நிலைகள் மாறும் இல்லையா, வறுமைகள் மாறும், தரித்திரம் மாறும் இல்லையா, உனக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை மாறும். ஏன்னா அந்த நாமத்தை நீ இல்லையா அது மேல உனக்கு இருக்கணும் இல்லையா. என்ன? இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் போ, இயேசுவின் நாமத்தை நான் விடுவிக்கிறேன், இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிறேன். வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகார பொக்கிஷங்களை புதையலை நான் உனக்கு தருகிறேன் சொன்ன ஆண்டவர் இல்லையா. நீங்க நாமத்தில் ஜெயம் எடுங்க, இந்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் நீங்க இதெல்லாம் செய்றீங்க? கலைமணி வரல சொல்ல, நான் வரும்போதெல்லாம் உங்க சர்ச்சில் ஒரு புது காரியத்தை நான் பார்க்கிறேன். எப்படி? வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஆனா அதை விட பெருசு ஒரு நாமம் இருக்கு, இயேசுவின் நாமத்தில். ஆமா ஆண்டவரே, இந்த வாரத்துக்கு தேவையான லட்சங்களை இயேசு நாமத்தில் விடுவிக்கிறேன் சொல்லும் போது கர்த்தர் விடுவிக்கிறார். ஆமா எனக்கு தெரியும், ஒவ்வொரு வாரத்துக்கும் எவ்வளவு பணம் தேவைன்றதை நான் பரலோகத்துக்கு சொல்லுவேன், பரலோகத்துக்கு சொல்லுவேன். எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமா நான் உண்மையா செலவழிக்கணும் தெரியும் இல்லையா, எனக்கு வேணும், கொடுங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமா அந்த வாரத்துக்கு தேவையான லட்சங்களை தேவன் கொடுக்கிறார். கையை தட்டு. புரியுதா? அதான் சொன்னாரு, பரலோகத்தின் ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இது அவங்களுக்கு புரியாது. பரலோக ரகசியம், நிறைய ரகசியம் பரலோகம். இந்த ரகசியத்தை புரிந்தவர்கள் நீ பாருங்க வெற்றிகரமாய் வாழ்றாங்க. புரியாதவங்க ஏன்பா அந்த இயேசுனை தெரியாம ஏத்துக்கணும் இல்ல இல்ல, இந்த இயேசு என்ற நாமத்துல இல்லையா வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் தைரியமா சொல்றார் பேதுரு. வெள்ளி என்கிட்ட இல்ல, அப்ப என்னப்பா சாப்பாடு பண்ணுவேன்? அந்த நாமம் பார்த்துக்கொள்ளும், அந்த நாமம் பார்த்துக்கொள்ளும். ஆமா என் நாமத்துல நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இல்லையா. இயேசுவின் நாமத்துல இல்லையா நீங்கள் ஜெபத்துல கேட்கும் போது அற்புதம் நடக்கும். நாமத்தை பயன்படுத்துங்க, அந்த நாமத்தை வீணா பயன்படுத்த கூடாது, தேவைக்கா பயன்படுத்துங்க, அற்புதம் நடக்கும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்
எல்லாவற்றையும் அனுபவிக்க. கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வசனம் நீ ஃபுல்லா படிச்சா சற்று டிஃபரெண்டா இருக்கும். நேத்து ஒருத்தர் உபவாச ஜெபத்துல ஜெபம் பண்றாரு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு கார் வேண்டும், அது தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு பரிசு, அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு நிலம் வேண்டும், எத்தனை பேருக்கு வீடு வேண்டும், இதெல்லாம் தேவன் உங்களுக்காக ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் குடியிருக்கிற எல்லைகளை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமா, உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. நீ தான் விரும்பி நான் பண்ண செபிக்கணும். ஆமா சொல்லுங்க. நான் இயேசு ஏற்றுக்கொண்ட புதுசுல அப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு தாலுகா ஆபீஸ்ல வேலை வேணும், அரசாங்க வேலை வேணும், அது தாலுகா ஆபீஸ்ல வேலை வேணும், குடு. குத்துட்டாரே. ஓல்டு எஸ்எஸ்எல்சி 269 மார்க் டோட்டல். தாலுகா ஆபீஸ்ல வேலை கிடைக்குமா? சொன்னேன், எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை வேணும். ஏ அப்பா, நான் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை. இயேசுவின் நாமத்துல எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை வேணும். மறுவார அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பாருங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து. உண்மைங்க, ஒரு மாசம் வேலைக்கு போனேன், நம்ம தாலுகா ஆபீஸ் போனேன். அப்ப ஆன்சர், தம்பி கேட்டேன் கொடுத்துட்டேன், இப்ப நான் கேட்கிறேன் விட்டு வந்துருமா? நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன், இப்ப நான் கேட்கிறேன் அதை விட்டுட்டு என் வேலைக்கு வா. விட்டு வந்துட்டேன். ஏன்? என் நாமத்துல நீ என்ன கேட்டாலும் உனக்கு வேலை வேணுமா பிக்ஸ் பண்ணு, உன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி பிக்ஸ் பண்ணு. நாமத்துல கேளு. அதிகாரத்தை நான் தேவடி பிள்ளை ஆண்டவரே இல்லையா, எனக்கு ஆசை. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுங்களா? நமக்கு அதிகாரம் இருக்கு. நீ என் நாமத்துல என்ன கேளு நான் தரேன். டிஎஸ்பி கேளு, இன்ஸ்பெக்டர் கேளு. அன்னைக்கு நம்முடைய தாலுகா இன்ஸ்பெக்டர் வந்து, சார் தோத்துறோம் சார், என்ன பாதுகாப்பு வேணுமா சார், ஏற்கனவே 2 போலீஸ் வராங்க சார். அப்படியா, தோத்துறோம், என்ன சொல்லுங்க சார். போயிட்டார். ஹலோ ஹலோ, இந்த வருஷத்துல நான் இதெல்லாம் விசுவாசிக்கிறேன். ஆமா ஆமா, இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். ஏன்னா இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாய் நிக்கிற நான் சொல்றேன். யாருக்கு முன்னாடி நான் நிக்கிறேன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற நான் சொல்லுகிறதாவது, என் வாக்கின் அன்றியே மழையும் பெய்யாது பனியும் நடக்குமா? நீ பாப்பீங்க. பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க அப்போ சொன்னதெல்லாம் இப்ப நடக்குது. ஆமா, இப்போ சொல்றது இங்க வந்து வருஷமே நடக்கும். ஹலோ, நான் சொல்றவங்க புரியுதா இல்லையா? நமக்கு இவ்வளவு அதிகாரத்தை இந்த பரலோகம் கொடுக்கிறது, இந்த இயேசு கொடுக்கிறார். அவருடைய நாமத்துல பெற வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது இல்லையா? சின்ன சின்ன காலத்தை ஒவ்வொரு வருஷம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும். கவனிங்க, என்ன அதிகாரம்? கவனிங்க, அசுத்த ஆவிகளை துரத்தணும். யாரு யாரு யார்? சீஷர்கள். சீஷர்கள் கை தூக்க பார்க்கலாம். சீஷர்களா கை. சரி, விசுவாசிலாம் கை தூக்குங்க பார்க்கலாம். விசுவாசிலாம் கை தூக்குங்க. பரலோகம் போக மாட்டேனே, உனக்கு பரலோகம் கிடையாது, சீஷனுக்கு தான் பரலோகம். அதுதான் உங்களுக்கு சீஷத்துவ பயிற்சி சொல்லி கொடுக்கிறோம். நீ சீஷனா மாறணும். அவங்களுக்கு தான் பரலோகத்தின் ரகசியங்கள் தேவன் சொல்லி கொடுப்பான். இந்த ரகசியம் வேற ஆளுக்கு தெரியாது, உனக்கு தான் சொல்லி கொடுக்கிறான். வாசிமா
அசுத்த ஆவிகளை துரத்தணும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வியாதி வர, நோய் வர, டிசீஸ் அண்ட் இங்கிலீஷ்ல ஹில்னஸ், வாட், நோய், வியாதி, அது நெடுங்கால வியாதி, பரம்பரை வியாதி இருக்குல்ல, எதுவுமே பரம்பரை வியாதி இருக்கு, அத கூட இயேசுவின் நாமத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? எங்க தாத்தா சொத்து எழுதி எங்க அப்பா கொடுத்தாரு வீசிங்கி, எங்க அப்பா எழுதி எனக்கு கொடுத்தாரு வீசிங்கி, இதெல்லாம் பரம்பரை சொத்துல இயேசு கிறிஸ்து நாமத்துல பிரேக். ஆமா, டாக்டர் சொல்வாரு, உங்க வீட்டுல யாருக்காவது இந்த நோய் இருக்கிறதா? ஏன் இருந்தா என்ன பண்ண போறீங்க? எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, என்ன பண்ண போற? அந்த நோய் தான் உனக்கு வருது, இது உனக்கு என்னது, இதெல்லாம் சுகமாவாது, நீ லாங் லைஃப் என்ன பண்ணணும்? ஓ பய சொல்லிட்டு போற, அப்படி ஊசி போட்டு கொண்டு வா, தலையாட்டு வந்து சொல்லு, இயேசுவின் நாமத்துல இந்த பரம்பரை நோய், பரம்பரை வியாதி, பரம்பரை சிக்கு எனக்கு இல்லை. ஏன்? நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு அது இல்லை. ஆமா, நீ ஏசப்பா பிள்ளைன்னா உனக்கு இல்லை. ஆமா, பரம்பரை வியாதி, பரம்பரை சொத்து, பரம்பரை வருது இல்லையா? சுகர் ஆயாக்கு இருக்கா? ஹலோ, எங்க பரம்பரை யாருக்குமே சுகர் கிடையாது. அப்ப அது ஒரு டிசீஸ், சோமன்னு கண்ட்ரோல் ஆகும் பாருங்க. சக்கரை வியாதிக்கு என்ன காரணம்? பேங்கரியாஸ் உறுப்பு இருக்கு நம்ம கிட்ட, அது சரியா செயல்படாதான் அந்த சுகர் வருது. சொல்லு, இயேசுவின் நாமத்துல இந்த பேங்கரியாஸ் ஒழுங்கா வேலை செய். ஆமா, இயேசுவின் நாமத்துல வேலை செய், இயேசுவின் நாமத்துல வேலை செய். சோமன்னு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? எங்க இயேசுவின் நாமத்துல வானம் பூமியே கண்ட்ரோல் ஆகும் போது இந்த பேங்கரியாஸ் ஒன்று கண்ட்ரோல் ஆகாதா? இந்த வியாதி கண்ட்ரோல் ஆகாதா? சொல்லு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, இந்த உறுப்பை புதுசாக்குங்க, இந்த லங்ஸை புதுசாக்குங்க இல்லையா? கேளு ஆண்டவர்ட்ட, புதுசாக்கு வர இல்லையா? ஆமா, உன் ஈரல் துண்ணுட்டு, வியாதி துண்ணுட்டு, லங்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, பாதி போயிடுச்சு. சரி, ஓகே, இயேசுவின் நாமத்துல எனக்கு புது லங்ஸ் கொடுங்க ஆண்டவரே, புது கிட்னியை கொடுங்க ஆண்டவரே இல்லையா? புதிய கல்லீரல் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும். விசுவாசி, ஏன்னா என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிருக்காரு அவரு. கேளு. அது உட்கார்ந்துட்டு அதை அறியாம உட்கார்ந்து புலம்பனா ஆசீர்வாதம் வராது. நான் நிறைய அழ மாட்டேன், நிறைய அழ மாட்டேன், விசுவாசத்தை செயல்படுத்துவேன். அழுதா சொல்லுவான், என்ன உன் ஊழிக்காரன் அழுகுறான், இயேசுநாதருக்கு என்ன வரக்கூடாது? அழுத விட்டுட்டு விசுவாசம் செயல்படுத்து, அழுத விட்டு இயேசு நாமத்தை செயல்படுத்து. நீ தேவனுடைய பிள்ளை இல்ல. எங்கன்னா இயேசு எங்கேயாவது இயேசு அழுதாருன்னு போட்டிருக்கா? போட்டிருக்கு, 3 இடத்துல போட்டிருக்கு. எதுக்கு அழுதாரு? ஆண்டவரே நாளைக்கு வட்டிக்காரன் வருவான், அவனுக்கு பணம் கட்டணும்னு அழுதாரா? இல்ல. எருசலேம் நகரம் அழிய போகுது ஆண்டவரே, அந்த நகரத்தை ரட்சிங்கன்னு அழுதாரு இல்லையா? மார்த்தாள் மரியாள் அழுத பார்த்து அவருக்கு என்ன பண்ணுச்சு? கண்ணில் தண்ணி வந்துட்டு இல்லையா? அவரு நாளைக்கு அரிசிக்கு என்ன பண்றது, நாளைக்கு குழம்புக்கு என்ன பண்றது, நாளைக்கு கடங்காரங்க என்ன பண்றது இல்லையா? கேட்டாங்க ஒரு முறை இயேசுகிட்ட, நீங்க வரி கட்டுவீங்களா? ஆமா. அப்போ நீங்க வரி கட்டணுமே, ரைட், நோ ப்ராப்ளம். எப்பா பீட்டர், போயிட்டு கடல்ல போய் தூண்டி போடு, அந்த மீனை பிடி, வாயை தர, ஒரு வெளி பணம் வரும், கொண்டு வரி கட்டு. என்ன கண்ட்ரோல் பாருங்க. ஆமா, சொன்னாரா? நந்துதா இல்லையா? அதே மாதிரி கடலுக்கு போனாலும் தூண்டி போட்டாரு, முதல் மீன் அகப்பட்டுச்சு,
இல்லையா, அது பணம் வச்சுக்கிற மீன். புரிஞ்சுட்டா? ஏன்னா அவருக்கு தெரியும் பரலோகத்தினுடைய அதிகாரம். ஏன்னா அவரே சொல்றாரு, நீங்க ஒண்ணுத்துக்குமே கவலைப்பட வேண்டாப்பா. நீங்க யார் தெரியுமா? விசேஷித்தவர்கள். நீங்க யாரு? அண்டல் பண்ணிக்கங்க. பைபிள் எங்க பாஸ்டர் இருக்குது? நான் விசேஷம் 6ஆம் அதிகாரம் மத்தேயு 6ல பாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இல்லையா? ஆகாயத்து பறவையை கவனிச்சு பாருங்க, காட்டு புஷ்பத்தை கவனிச்சு பாருங்க, இல்லையா, காகத்தை கவனிச்சு பாருங்க, இவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்படின்னா you are something special. you are அதான் சொன்னாரு, அசுத்தாவியை துரத்தணும், வியாதிகளை குணமாக்கணும், நோய்களை நீக்கணும். அப்புறம் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தலைமையில் கைவை. இயேசுவின் நாமத்தில் என்னை பலவீனப்படுத்துற பொல்லாத ஆவியே, பலவீனப்படுத்துற ஆவியே, இருமலா, சளியா, இல்லையா, ஜுரமா, இல்லையா, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தழும்புகளாலே குணமானோம் என்று எழுதியிருக்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகணுமே. ஜெபமே. ஹல்லேலூயா. ஆமா சொல்லுங்க. போன வாரம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்தாரு. நான் சொல்லி முடிக்கிறேன். ஏஜி சர்ச்சினுடைய பாஸ்டர். அவருடைய ரெண்டு முறை பேசியிருக்கிறேன். சொன்னாரு, பாஸ்டர் இதுவரைக்கும் எங்க சர்ச்சில் ஒரு ஆள் கூட நான் இன்னும் அடக்கம் பண்ணல. ஏ அம்மா, என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, நல்லா இருக்கு, நம்ம கூட ஜெபம் பண்ணலாமே. நான் அதுல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இயேசுவே, வயசாகி உங்க நேரம் வந்துட்டா நீ இட்டு போயிடுங்க, தோத்திரம். அதை விட்டுட்டு பாதியிலே இட்டும் போறது, இல்லையா, அரக பறக்க இட்டும் போறதுலாம் வேண்டாம் ஆண்டவரே. இல்லையா, நீடித்த நாட்களாய் எங்க திருசபை மக்களை திருப்தி ஆக்குங்க. போத ஆண்டவரே, அப்படி சொல்ற அளவுக்கு உங்களை திருப்தி ஆக்குங்க. ஆமா, என்ன சொல்றீங்க? புரியுதா? அதிகாரத்தை பயன்படுத்துங்க, இல்லையா? ஸ்தோத்திரம். சீஷர்கள் சொல்றாரு ஆண்டவர் பார்த்து, நீங்க பிசாசு, அசுத்தாவி, இல்லையா, அசுத்தாவி என்ன பண்ணணும்? தினந்தோறும் வாழ்க்கையில குடும்பத்துல வர அசுத்தாவி நீங்க தரத்தினே இருக்கணும். அசுத்தாவி இடம் கொடு. இயேசுவின் நாமத்துல, இல்லையா, எங்க குடும்பத்து மேல கிரியை செய்யற எல்லா அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தை விலகி போ. பாருங்க, அசுத்தாவி வேலை செய்யாது. இந்த அசுத்தாவி தான் பலவிதமான தீய கிரிகளை கொண்டு வர்றது. அதை டெய்லி கடிந்து அப்புறப்படுத்து. அதுவும் தொழிலா இருக்கலாம், வியாபாரம். அசுத்தாவியும் உன்னுடைய வியாபாரத்தில் வரக்கூடாது, தொழில வரக்கூடாது, உன் குடும்பத்தில் வரக்கூடாது. அப்ப ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்து என்ன அதிகாரம்? அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல நோய்னா என்ன? எல்லா நோய். எனக்கு ஆசை தெரியுமா, நம்ம ஆளுங்களை நம்ம போய் டாக்டர் வீட்டுல லைன்ல நிக்கிறத நான் பார்க்க கூடாது. நீங்களே உன்னை சுகமாக்கிக்கணும், மத்தால சுகமாக்கணும். சிஸ்டர் வினோடியா இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு ஹாஸ்பிட்டல் போகும் போய்? கை தட்டுங்களேன். 10 வருஷமா அந்த பக்கம் கூட அவங்க திரும்பி பார்க்கல. விசுவாச செயல்படுத்துறாங்க. விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது அவங்களை சேதப்படுத்தாது. அப்புறம் மேல் கைகளை வைப்பாங்க. அப்பொழுது அவர்கள் சொஸ்தமா. கவனிங்க, இந்த வருஷம் ஒவ்வொரு விசுவாசிகளும் என்ன பண்ணும்? வியாதி கை வச்சு ஜெபிக்க, வியாதிகள் குணமாகும். இயேசுவின் நாமத்தில் வியாதி, சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீங்க குணமாக்கணும். ஆமா, டாக்டருக்கு வேலை இல்லாம போயிடணும். நான் பாஸ்டர் நாங்க அதான் நம்பி இருக்கோம். உனக்கு வரும், விசுவாசிக்கு தான்.
இன்னும் நம்ம இந்தியாவில் 140 கோடி இன்னும் ரட்சிப்படாம உட்கார்ந்து, அதெல்லாம் உங்களால வரணும். ஆமா, விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் என்ன? நீங்கள் அசுத்தாவி விரட்டணும், வியாதிகளை குணமாக்கணும். வியாதியஸ்மை கை வச்சா அவங்க சுகமாயிடுவாங்க. தைரியமா செய்யுங்க, பயப்படாதீங்க. தலைமை இயேசுவின் நாமத்துல இல்லையா, ஜுரம் 102 அடி இயேசு ரத்தம் செய்யும், அதோட பெருசு இல்லையா. 102 டிகிரி ஜுரத்தை விட இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நீ சொல், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் போவாது. அந்த அத்தாரிட்டி வரணும், அந்த அத்தாரிட்டி வரணும். இயேசுவின் நாமத்தில் போ. புரியுதா? ஏன்னா அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நீ அதை பயன்படுத்தாம இருந்தனா எல்லா அசுத்தாவி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கும். ஒரு ஆவி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. புரியுதா? ஆமா, அது யார் மேலேயாவது வரும். நீ என்ன பண்ணாத, கெட் அவுட். இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது. கோ. அசுத்தாவிகளை விரட்டவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற. கை தட்டுங்க. அப்ப பரலோகத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதை இந்த ஆண்டில் இருந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. பூமி உள்ள சகல ஜாதிகளிலும் அவருடைய மேன்மையா வைப்பார், மேன்மையா வைப்பார், மேன்மையா வைப்பார். ஏன்னா அந்த நாமத்தில் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தில் முடியாத ஒரு காரியம் இல்லை. எல்லாமே அந்த நாமத்தில் முடியும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார், விசுவாசி கொடுத்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா, அதை நீங்கள் பயன்படுத்தும் போதுதான் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெயத்தை எடுக்க முடியும், ஜெயத்தை எடுக்க முடியும். அதிகாரத்தினால். அதுதான் இயேசு கிட்ட பாருங்க, யாரும் நிக்க முடியாது. இவ்வளவு அதிகாரம் படிச்ச ஒரு ஆண்டவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், மரித்து உயிர்த்தெழுந்த முதற் பலன் அவர்தான். ஆமை சொல்லுங்க. இந்த ஆண்டவரை கையில வச்சுட்டு சொல்லுவாங்க இல்லையா, வெண்ணையை கையில வச்சுட்டு நெய்க்கு அழுவானோ. ஏமா, வெண்ணையை கையில் வச்சுட்டு நெய்க்கு அழுவக்கூடாது இல்லையா. ஐயோ ஆண்டவனை நான் என்ன செய்வேன், ஒன்னும் செய்ய வேண்டாம் இல்லையா. கோடாலி எங்க விழுந்துச்சு, அங்க விழுந்தது ஐயா. ஒரு கொம்பை வெட்டி போட்டாரு, கோடாலி மிதக்குது. ஐயா படிச்சுக்கிறியா? எங்க இருக்குது? கொம்பை வெட்டி போட்டால் கோடாலியை மிதக்க வைக்கிற தெய்வம் ஆண்டவர். அந்த ரகசியம் எலிசாக்கு தெரிஞ்சிச்சு. எங்கப்பா வந்துச்சு கோடாலி? இங்கதான் வந்தது. இரும்பு மிதந்து பாத்துக்கிறீங்களா? இரும்பு மிதந்து பார்த்தீங்களா? ஆனா இயேசுவின் நாமத்துல இரும்பு மிதக்கும். கொம்பை வெட்டி போட்டா கோடாலி மேல வரும். ஆமா ஆமா, தோத்திரம். அப்ப என்ன பண்ணும்? மேன்மையா இருக்கணும்னா ஆண்டவர் ஒன்று கொடுத்திருக்க அதிகாரத்தை புரிந்து கொள்ளணும், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அது வேண்டிய ஒரு அத்தாரிட்டி உனக்கு இருக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமா, உன்னை பார்த்தாவே பயப்படணும். ஹல்லேலூயா. சிங்கம் கெர்ஜிச்சுனா காடே ஆதரிடுமா. அப்படி நீ கெர்ஜிக்கிறத பார்த்து பிசாசு உன் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கவே கூடாது இந்த வருஷம். எப்பா அந்த ஆள் எழுத சொல்லி கொடுத்துறாப்பா. ஏன் ஏன் ஏன்? அந்த அதிகாரத்தினுடைய அபிஷேகம் மேல இருக்கு.
நம்மளை எழுந்திருக்கலாம். என்ன பண்ணணும்? தேவன் கொடுத்த அதிகாரங்களை புரிந்து கொண்டு செயல்படணும். இல்லையா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? என்ன அதிகாரம் இருக்கு? நான் தேவனுடைய பிள்ளை பாஸ்டர், நான் தேவனுடைய பிள்ளை. அதை மறக்காதீங்க. எப்ப வந்தாலும் பேசாங்க, நான் தேவனுடைய பிள்ளை. நீதான் இவ்வளவு தப்பு பண்ணி, அது ஆமா உண்மைதான், அது இயேசு ரத்தம், அது என்ன கழுவி சுத்தமாயிடுச்சு, பேட் போட்டுக்கு இல்லையா? உங்களை ராஜாக்களாகவும். நீங்க யார் தெரியுமா? தேவனுடைய பார்வை நீங்க எல்லாரும் ராஜாக்கள். எடுத்து வாசி. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:5 நினைக்கிறேன். நீங்க ராஜாக்கள். You are queens, prince, queens, prince, queens. நானா பாஸ்டர் ஷேவிங் பண்ணோட காசு இல்லாம தாடி வளர்த்து கணக்கு பாஸ்டர். நீ ராஜா, மறந்துடாத. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:5 பாரு. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் நம்மை என்னை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நீங்க யாரு? ராஜாக்கள், ஆசாரியர்கள். புரியுதா? உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரங்களை பயன்படுத்துங்க. ஆல்ரெடி நீங்களா குயின்ஸ், ஆவிக்குரிய ராஜாக்கள். உன்னை பார்த்தா பிசாசு நடுங்கும், அது உனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கணும். அந்த வசந்த படிச்சாதான் தெரியும். நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரிகளும் ஆக்கின அந்த தேவனுக்கு மகிமையும் வல்லமையும் துதியும் உண்டாவதா. கை வைத்து பார்க்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. நாங்கள் இந்த உலகத்தில் மேன்மையாய் வல்லமையாய் வாழ எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த அதிகாரங்கள், சுதந்திரங்கள், சுபிகார புத்திரன் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க திருசபை மக்கள் மேல அவருடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அதிகாரங்களை, வல்லமைகளை, எங்க மேல் நீ வைத்திருக்கிற புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகத்தை, தேவனுடைய மகிமையை இவர்கள் காணும்படி உடைய கண்களை எல்லாம் திறந்தருளும். ஆண்டவரே, இந்த வருஷம் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி ஆண்டவரே, ஆமா, வானத்திலும் பூமியிலும் இந்த உள்ள நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபம் பண்றப்பா. வியாதிகளை குணமாக்கிக் கொள்ள, அசுத்தாவிகளை விரட்ட இவங்க மேல அந்த அதிகாரத்தின் அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் அந்த தைரியத்தின் ஆவியை கொடுப்பீராக. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இந்த வருஷத்துல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரே சகல விதமான நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கையில ஒப்பு கொடுக்கிறேன். நடத்தும், பெரிய காரியம் செய்யும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் அப்படி வரைக்கும் மட்டும் நம்ம காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள் என்பதே. ஆமென்.
Thank you. God bless you.